இன்றைக்கி நம்ம Opensea வெப்சைட்டுக்கு போய் NFT வாங்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வின்னர்பான யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. இன்றைக்கி நம்ம NFT வாங்க போகிறது வந்து ரொம்ப அதிகமான விலையில் கிடையாது, ஒரு 30லேருந்து 34 வெள்ளிக்கு தான். அதுக்கு காரணம் என்னோட இத்தேரியம் வாலெட் ஓப்பன்சியோட கனெக்ட் பண்ணியிருக்க வாலெட்டில் வெறும் 34 வெள்ளி US$ தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரு NFT கிடைக்குதான்னு பார்ப்போம். NFT வாங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. எல்லாரும் NFT வாங்குறதுக்கு காரணம் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு தான். ஏன்னா NFT நீங்கள் 30 வெள்ளிக்கு வாங்கி ஒரு 2000 வெள்ளிக்கு உங்களாட்டி விற்க முடிஞ்சிச்சுன்னா அதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துக்குங்க. இதுதான் பலர் எதிர்பார்க்குறது. NFTயை வாங்கி NFT விற்றா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், அப்படி தான் பல பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க NFT ஒரு ஆசைக்காக வாங்கி எல்லா கலெக்ஷனும் பண்ணி வச்சு அவங்க அதை பார்த்து அழகுப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கேட்டகரி வந்து ப்ராஃபிட் பார்க்குற கேட்டகரி. ஸோ வாங்க நமக்கு எதுவும் ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். NFT வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ரிசர்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்குகிற NFT வந்து பிரபலமாக நிறைய பேர் வாங்கி விற்கிறாங்களா, அந்த NFT விற்கிறவங்க அவங்க கடையில் நிறைய பேர் கூட்டம் இருக்குதா அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும். அடுத்தது நிறைய ஃபாரம்ஸ்லாம் இருக்குது, NFT ஃபாரம்ஸ். ரெடிட் போனீங்கன்னா, கோரா போனீங்கன்னா இருக்குது. அதுலேயும் போய் படிச்சுக்கோங்க எந்தெந்த NFT ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு. எப்போதுமே ஒரு நல்ல NFT செலர்ட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களாட்டி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களாட்டி முடிஞ்ச நீங்கள் ஒதுக்கி வச்ச கொஞ்சம் அமௌண்ட், அந்த மாதிரி அமௌண்ட்லேருந்து தான் நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் Opensea.io வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் பல NFTs உருவாக்கப்படுது, பல NFTs விற்கப்படுது. ஏற்கனவே நான் காட்டிட்டேன். என்னோட வாலெட்டில் இப்போ 34 வெள்ளி இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்தீங்கன்னா ரேங்கிங்க்கு போங்க. இங்கே லாஸ்ட் 7 டேஸில் எந்த NFTஸ்லாம் ரொம்ப பிரபலமாக டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க. டாப்பில் இருக்கிறது அசுகி. இந்த சேலரோட NFTs தான் பிரபலமாக போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு NFTஸும் 7 எத்தேரியமில் இருந்திருக்கு. அதாவது ஒரு இத்தேரியம் வந்து 3000 வெள்ளி. 7 இத்தேரியம்னா எவ்வளோன்னு நான் சொல்ல தேவையில்லை. அடுத்ததாக பாட் ஆப் யாட் கிளப் இருக்குது. இவங்களோட ஒரு ஆர்ட் வந்து 100 இத்தேரியமில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ஆல் செயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இத்தேரியம் செயின்ஸ் இருக்குது, பிளாக் செயின்ஸ் இருக்குது, பாலிகான், கிளேட்டின் இருக்குது. நம்ம இந்த பாலிகான் பிளாக் செயினை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் ப்ரைஸை நம்ம வசதிக்கு ஷார்ட் பண்ணிக்கலாம். கம்மியானதை எனக்கு காட்டு அப்படின்னு ரேங்கிங்கில் போடுவோம். அதாவது விலையை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி கம்மியானதை முதல்ல எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த வகையில் ஃப்ளோர் ப்ரைஸ் ரேங்கிங்கில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து 38வது ரேங்கிங்கில் இருக்குது. த டீசென்ட்ரல் வேரபிள் அப்படின்னு இந்த செலர் இருக்கிறாங்க. இவங்களோட ஒரு ஆட்டம் ஓகே 0.01 வந்து ஒரு 20 வெள்ளிக்கு வரும். ஸோ நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்குது. 24 மணி நேரத்தில் இவங்க சேல்ஸில் வந்து 800%க்கு மேலே தாண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய விற்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய வாங்கி விற்கப்பட்டிருக்கு. இவங்க ரேங்கிங் வந்து இப்போ 38 ரேங்கிங்கில் இருக்கிறாங்க, டாப் 38ல் இருக்கிறாங்க. ஸோ வாங்க இவங்களை பார்த்துருவோம். இந்த டீசென்ட்ரல் வேரபிள்ஸ் அப்படிங்கிற இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்த பிறகு இவங்க எவ்வளவு ஆர்ட் கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 650,000 ஆர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆர்ட்டோட விலை அவரேஜாக 0.001 2 வெள்ளின்னு சொல்லலாம். 188 இத்தேரியம் விற்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்த பிறகு நான் இங்கே ஆக்டிவிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணுவேன். ஆக்டிவிட்டின்னு கிளிக் பண்ண பிறகு நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த கோட், இந்த ஸ்வெட்டர் வந்து 20 வெள்ளிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்வெட்டர் வந்து இந்த கேட்ஸ்டி அப்படிங்கிற இவங்கள்டேருந்து இந்த ஆள்கிட்ட விற்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வெட்டர் இந்த கேஸ்டிட்டேருந்து இந்த 6CC802 அப்படிங்கிற இந்த நபர் இந்த கேஸ்டிட்டேருந்து வாங்கி இந்த ஸ்வெட்டரை வாங்கி வெறும் 20 வெள்ளிக்கு வாங்கி இப்போ இவங்க 5000 வெள்ளிக்கு இப்போ திருப்பி அவங்க விற்கிறாங்க. ஸோ இந்த ஸ்வெட்டர் ஏதோ பிரபலமான ஸ்வெட்டர் போல் இருக்குது. ஸோ இதை யாராச்சும் 5000 வெள்ளிக்கு வாங்குவாங்க, டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இவர் போட்டிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இதை திருப்பி வாங்க முடியாது. இந்த 5000 வெள்ளிக்கெலாம் நம்ம பட்ஜெட் கிடையாது. நம்ம மறுபடியும் அந்த லிஸ்டிங்க்கு போயிடுவோம். ஸோ இது பர்பிள் ஸ்வெட்டர் ரொம்ப டிமாண்டில் இருக்குது. நம்ம இந்த ஜாக்கெட்டை பார்த்துருவோம். இந்த ஜாக்கெட்டை 2 வெள்ளிக்கு யாரோ வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஜாக்கெட்டும் நிறையா கை மாறி இருக்குது. இவர்கிட்டேருந்து ஜிம்பி போய் அப்படிங்கிற இந்த நபர்கிட்ட கைமாற்றப்பட்டிருக்கு. ஸோ இது கொஞ்சம் பிரபலமாக விற்றுக்கிட்டு இருக்குது. நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வெட்டரை இவர் 2 வெள்ளிக்கு வாங்கி
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெள்ளின்னு காட்டுது. 2 வெள்ளிக்கு வாங்கி இவர் இப்போ 20 வெள்ளிக்கு விற்கிறாரு. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இந்த ஸ்வெட்டர் வாங்க போகிறேன். பாலிகானல் மைண்ட் யூனிவர்சிட்டி ஜாக்கெட்டை வாங்க போகிறேன். பை நவ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கன்ஃபார்ம் செக் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே 20 வெள்ளிக்கு நான் வாங்குகிறேன். கன்ஃபார்ம் செக் அவுட். என்னோட வந்து ETHல இருக்குது, எத்தேரியம் பிளாக் செயினில் இருக்குது. நான் பாலிகான் பிளாக் செயினுக்கு இந்த காசை நான் மாற்றணும். கன்வெர்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுறேன். ஃப்யூச்சரில் இது தேவைப்படாது, இந்த ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் ஃபியூச்சர் பாலிகான் பர்ச்சேசஸ். ஃப்யூச்சரில் நான் பாலிகான்லேருந்து வாங்க போகிறேன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ நான் கட்ட தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. கன்ஃபார்ம் ஆன் ஃபோன். என்னோடய கிரிப்டோ வாலெட்டில் போய் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். என்னோடய ஃபோனில் கன்ஃபர்மேஷன் வருது. இந்த மைனர் ஃபீ கேஸ் ஃபீ மாதிரி இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 24 வெள்ளி வாங்குறாங்க. ஸோ இந்த ஜாக்கெட்டை நான் $45 கொடுத்து வாங்குகிறேன். ஓகே பே பண்ணிடுறேன். இத்தேரியம்லேருந்து பாலிகானுக்கு இப்போ டிபாசிட் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் போல இருக்குது. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டிபாசிட் பண்ணியிருக்கோம். பட் டிபாசிட் ஸ்டில் பெண்டிங். இன்னும் 45 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்டெப் 2 ரெடி ஆகிடுச்சு. வெயிட் ஃபார் டிபாசிட் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வாங்குறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். சைன் கிளிக் பண்ணிடுவோம். ஓகே என்னோடய ஃபோனில் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுது. நான் இப்போ கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். கன்ஃபர்மேஷன் பண்ணதும் இந்த NFT எனக்கு சொந்தமாயிடும். அடாடா எரர் occur while processing your requestன்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே மறுபடியும் எரர் வருது. திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஓகே இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யோர் பர்ச்சேஸ் இஸ் ப்ரொசஸிங் அப்படின்னு வருது. நான் ஒரு NFT வாங்கிட்டேன். இதை நான் எப்படியாச்சும் வித்துடணும். ஓகே இது இப்போ எனக்கு சொந்தமாகிடுச்சு. இந்த ஜாக்கெட் பாலிகானல் மைண்ட் யூனிவர்சிட்டி ஜாக்கெட். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஓன் பாய் வந்து இந்த ஜிம்பி பாய்லாம் கிடையாது, அதாவது நான் அப்படின்னு சொல்லுது. நான் தான் இதுக்கு இப்போ ஓனர். ஸோ நான் என்னோட ப்ரொஃபைலில் போய் ரீசெண்ட்லி லிஸ்டட் அப்படின்ட்டு ஷார்ட் பண்ணேன்னா இந்த ஜாக்கெட் இங்கே இருக்குது, எனக்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ என்னோட ப்ரொஃபைலுக்கு கீழே வருது. இப்போ நான் இந்த ஜாக்கெட்டை நான் விற்க ஆரம்பிக்கணும். இந்த ஜாக்கெட்டை நான் வாங்கினதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து $45. அதனால் நான் ஒரு $76 போட்டு பார்க்குறேன். 0.03 அப்படின்னு. நான் வந்து ஒரு 45 வெள்ளிக்கு வாங்கியிருக்கேன். 76 வெள்ளிக்கு நான் விற்கிறேன். ஸோ எனக்கு ஒரு $30 ப்ராஃபிட் வரும். அதில் வந்து ஒரு வெள்ளி சொச்சம் வந்து ஒரு 2.5%. இந்த 76 வெள்ளியில் 2.5% இதை செஞ்சவங்க கிரியேட்டர் பண்ணவங்க, அதாவது இந்த டீசென்ட்ரல் அண்ட் வேரபிள்ஸ், அவங்களுக்கு இந்த ராயல்ட்டி ஃபீ போய்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட் லிஸ்டிங் பண்ணிடுவோம். செல்லிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் அன்லாக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே இதை அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ சைன் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஜாக்கெட்டை நான் மறுபடியும் வாங்கி விற்கிறேன். இப்போ மறுபடியும் லிஸ்டிங்கில் ஆயிடுச்சு. இது வந்து என்னோட ப்ரொஃபைல் கொலெக்ஷன்ஸில் வரும். இருந்தாலும் அவங்க கொலெக்ஷன் அந்த டீசென்ட்ரல் கொலெக்ஷனில் காட்டப்படும். அவங்க கொலெக்ஷன்ஸில் தான் இருக்கும். ஆனால் என் பேரில் நான் ஓனராக விற்கப்படும். ஸோ பார்ப்போம் இதை ஜாக்கெட்டு வந்து என்னோட கொலெக்ஷன்லேயே அப்படியே கிடக்க போதா, அப்படி இல்லைன்னா இதை யாராச்சும் வாங்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் NFT வாங்குறது விற்கிறது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஸ்மூத்தாக போணுச்சு. ஓகே நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். நான் உங்கள் வினர் பானு. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.